வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்க போகும் கதை ஒரு கழுதையும் ஒரு வியாபாரியும் பற்றியது. நண்பர்களே, இன்றைய சுவாரஸ்யமான கேள்வியை கேளுங்கள். இறக்கையில்லாத பறவை பறக்கும், காலில்லாத பறவை ஓடும், நான் யார்? பதில் நமக்கெல்லாம் சேர்ந்து கதையின் முடிவில் சொல்லலாம். ஒரு காலத்தில் அழகான ஒரு கிராமத்தில் ராமு என்ற பெயருடைய ஒரு வியாபாரியும் அவனுடைய கழுதையும் இருந்தனர். அவன் கழுதையை பயன்படுத்தி வியாபார பொருட்களை அருகிலுள்ள கிராமங்களுக்கு எடுத்துச் சென்று விற்று வந்தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் கழுதையின் மீது சர்க்கரை மூட்டைகளை கட்டி அருகிலுள்ள கிராமத்துக்கு போகிறான். சில தூரம் நடந்த பிறகு ஆற்றின் அருகே வந்தான். ஆற்றை கடக்கும் போது கழுதை அறியாமல் தண்ணீரில் விழுந்தது. தண்ணீரில் விழுந்த போது சர்க்கரை கரைந்து அதன் எடை மிகவும் குறைந்தது. சாக்குகளின் எடை குறைந்தது கழுதைக்கு மிகவும் பிடித்ததாக இருந்தது. அவன் ஒவ்வொரு நாளும் தண்ணீரில் விழுந்து சாக்குகளின் எடையை குறைக்கலாம் என்று நினைத்தான். அடுத்த நாள் ஆற்றை கணக்கும் போது கழுதை பாக ஆற்றில் விழுந்தது. அப்படியே சர்க்கரையின் எடை மீண்டும் குறைந்தது. அவன் மகிழ்ச்சியுடன் நடந்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் கழுதை ஆற்றில் விழுவது வழக்கமாகிவிட்டது. அப்படி இருக்கையில் கழுதையின் புத்திசாலித்தனத்தை வியாபாரி புரிந்து கொண்டான். அவன் கழுதைக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பதாக முடிவு செய்தான். சர்க்கரை மூட்டையின் பதிலாக அவன் பருத்தி நிரப்பிய மூட்டைகளை கழுதையின் முதுகில் கட்டினான். இந்த முறையில் கழுதை நீரில் இறங்கிய போது பருத்தியின் எடை இரட்டிப்பாகிவிட்டது. அப்படி செய்து வியாபாரியை ஏமாற்றியதற்கான தண்டனை தன்னிடம் வந்துவிட்டது என்று கழுதைக்கு புரிந்தது. அதற்கு பிறகு ஒருபோதும் கழுதை ஆற்றில் விழுந்தது இல்லை. நண்பர்களே, யாரையும் ஏமாற்றக்கூடாது என்பதே கழுதை நமக்கு சொல்லும் பாடம். நண்பர்களே, நம் புதிரின் பதில் நேரம் அல்லது சமயம் என்பதாகும்.